ஹே ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் 2002 வந்த மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த படத்தோட கதை 2054 அப்படிங்கிற வருஷத்தை பேஸ் பண்ணி தான் நடக்குது. 2002லேயே எடுத்த படம் 2054 பூமியில் என்ன மாதிரியான டெக்னாலஜியில் இருக்க போது, மக்கள் எப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத அப்பயே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோவா டாம் க்ரூஸ் தான் நடிச்சிருப்பாரு. ஓகே, இந்த படத்தில் என்னதான் காமிச்சிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எதை பேஸ் பண்ணி இந்த கதை மூவ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் 2054 அப்படிங்கிற வருஷத்தோடய ஆரம்பிக்கிறாங்க. ப்ரீ கிரைம் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இயங்கிட்டு இருக்கிறது. இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம்ல என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா, அகதா அப்படிங்கிற ஒரு லேடியும் அது மட்டும் இல்லாம ஒரு 2 பேரும் தண்ணிக்குள்ள மூழ்கின மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சில நினைவுகள் மட்டும் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். அந்த நினைவுகளை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதே ரன் ஆயிட்டு இருக்கும். அப்படி என்ன மாதிரியான நினைவுகள் அவங்களுக்கு வருதுன்னா, ஃபியூச்சரில் நடக்க போற கிரைம் தான், அதாவது கொலை நடக்கிற விஷயங்கள் மட்டுமே அவங்களுக்கு ஒரு நினைவுகளை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த நினைவுகளை இவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை ஒரு விசுவலாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு டிஸ்பிளேல விசுவலாக அது தெரியுது. ஸோ அந்த விசுவலை யூஸ் பண்ணி அந்த கொலை எங்கே நடக்குது, அந்த விசுவலில் தெரிகிற பிளேஸ் எல்லாம் வச்சு, ஸோ இந்த மாதிரியான பிளேஸ் நம்ம பூமியில் எங்கே இருக்குது, ஸோ அந்த இடத்துக்கு சீக்கிரமாக அவங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்களை அனுப்பி நடக்க போகிற கொலையை முன்னாடியே தடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிரைம் சிஸ்டம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட். இதுதான் நடந்துட்டு இருக்குது. இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம்ல தான் படத்தோட ஹீரோ ஒர்க் பண்ணுறாரு. அதாவது அடுத்த ஒரு கொலை நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விசுவல் அவங்களுக்கு கிடைக்கும் போது அந்த விசுவலை ஆராய்ச்சி பண்ணி எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போய் அந்த ஆப்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குற ஒரு முக்கியமான ஆளாவே ஹீரோ தான் இருப்பாரு. இந்த மாதிரி கொலை பண்றவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில எல்லாம் வைக்கிறதுல அவங்கள கோமா ஸ்டேஜ்க்கு மாற்றி அவங்களோட லைஃப்ல அவங்க கோமாலே இருக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. நடக்க போற கொலைகளை எல்லாம் தடுத்து மக்களோட வாழ்க்கையை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மனுஷங்க நிறைய இறந்து போறதையும் பார்த்தீங்கன்னா இவங்களால தடுத்து நிறுத்த முடியுது. ஸோ இதனாலே இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கிற நிலைமையில ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்ட் என்னதான் இந்த மாதிரி ஃபியூச்சரில் நடக்கிற கொலையை தடுத்து நிறுத்தினாலும் இது ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிபார்ட்மெண்ட் இவங்களை எதிர்த்து நிற்கும். ஸோ அப்படி இருக்கிற இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து டேனி அப்படிங்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்ட்க்கு ஸோ இங்கே நடக்கிறது ஒரு தப்பான விஷயம், ஃபியூச்சர் நடக்கிற விஷயத்தை தடுத்து நிறுத்துறதுங்கிறது தப்பு, இதனால அவங்க கொலை பண்ணவங்க அப்படின்னு நீங்க நிரூபிச்சிடுறீங்க. மேபி அந்த விஷயம் நடக்கும்போது அவங்க கொலை பண்ணாம கூட போயிடலாம். நீங்க விசுவல பார்த்துட்டு அவங்க கொலை பண்றாங்க அப்படின்னு அவங்களோட வாழ்க்கையவே அழிச்சிடுறீங்க, அவங்கள கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறீங்க. இதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேனி அப்படிங்கிறவர் நிரூபிக்கிறதுக்காக இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம்குள்ளரே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாரு. படத்தோட ஹீரோ இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு ஆஃபீஸரா இருந்தாலும் அவரோட வீட்டில் இருக்கும்போது ஒரு வீடியோவை டெய்லியும் போட்டு பார்த்துட்டு சோகமாவே தான் இருப்பாரு. அப்படி என்ன ஒரு வீடியோனா, அவரோட பையன் தான். சின்ன வயசுலயே அவரோட பையன் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பான் போல. ஸோ அவன் கூட இருந்த அந்த ஒரு நினைவுகளை சேவ் பண்ணி அதை டெய்லியும் போட்டு பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சோகமான கதை ஹீரோக்கு இருக்குது. இதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்கிறப்ப இந்த மாதிரி நடக்க போகிற கொலையை விசுவலாக நம்ம கொடுக்குற அந்த 3 பேர் தண்ணிலேயே மிதந்துட்டு இருப்பாங்களே. ஸோ அவங்க இருக்கிற இடத்துக்கு படத்தோட ஹீரோ போகும்போது அந்த இடத்துல ஹீரோக்கு ஒரு விசுவல் ஒன்று தெரியுது. அந்த விசுவலில் ஒரு கொலை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கொலையை பண்ணுறதே யாருன்னா ஹீரோ தான் அப்படிங்கிறது அந்த விசுவலில் தெரிய வருது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது. ஸோ அவங்க பார்த்த அந்த ஒரு விசுவலை ஆஃபீஸில் இருக்கிற வேற யாருமே பார்த்துடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த டேனிங்கிற ஆள் கூட ஏமாற்றி என்ன இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து விலக்கிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை இழுத்து மூடுறதுக்கு கூட பிளான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்லேருந்து ஹீரோ எஸ்கேப் ஆறாரு. அவர் வெளியே போயிட்டு இருக்கிற நேரத்திலேயே ஆஃபீஸில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோவை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு பயங்கரமான ஃபைட் சீன் நடக்குது. ஸோ அந்த ஃபைட் சீனில் 2054 அப்படிங்கிற வருஷத்தில் என்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதில் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் எங்கே நடந்து போனாலுமே எந்த ஒரு கடைக்கு போனால் கூட அங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஸ்கேனர் தான் இருக்கும். ஸோ இப்படி ஒரு இந்த ஊருக்குள்ள எல்லா இடத்துக்கு போகும்போதும் அந்த ஐ டிடெக்ஷன் ஒர்க் ஆகும்போது ஸோ இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாரு அப்படிங்கிறது அந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம்க்கு தெரிஞ்சிடும். இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம்க்கு ஆப்போசிட்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த டேனி அப்படிங்கிற அந்த ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா படத்தோட ஹீரோவை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாரு. அவர் இப்படியே ஒன்று பிடிச்சே ஆகணும், ஏன்னா அவர் தான் அடுத்த கொலையை பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஒரு ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட்ல அவரை பிடிக்க முடியல, ஹீரோ எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த டேனிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிரைம் சிஸ்டமோட ஹெட் ஒருத்தர் இருப்பாங்களே அவங்கள போய் மீட் பண்றாங்க. அந்த சமயத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த விசுவல்ல இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடுறாரு. அங்க போய் பார்க்கும்போது தான் அந்த வீட்டுக்குள்ளார போட்டோஸ் இருக்கு. அந்த போட்டோல பார்த்தீங்கன்னா அவரோட பையனோட போட்டோவும் இருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வந்துடும். ஓகே, அப்ப இங்க இருக்கிற அந்த ஆள் தான் நம்மளோட பையனை கொன்னா
கொல்லலாம் போல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரிய வரும்போது உண்மையிலுமே அவர் வந்து பயங்கரமா கோபமாயிடுறாரு. அப்போ அங்க இருக்கிற அந்த ஆளை கொலை பண்ணவே தயாராகிறாரு. இப்படி அவர் ரெடி ஆகிற அந்த நேரத்துல அவரே ப்ரீ கிரைம் சிஸ்டம்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் தான். ஸோ கொலை பண்ணிட்டா அடுத்து இவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறதே அவருக்கு நல்லாவே தெரியும். ஒரு நிமிஷம் அவர் யோசிக்கிறாரு, மேபி இந்த கொலையை நான் பண்றதுக்கு யாரோ தூண்டி கூட இருக்கலாம். ஸோ அப்பதான் அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு ஆள் கிட்ட இருந்து அந்த ஒரு விஷயம் வெளியே வருது. என்னன்னா ஆக்சுவலி அந்த ஆள் பாத்தீங்கன்னா கிட்ஸை யாரையும் கடத்தல, கொலைலாம் பண்ணல. ஹீரோ இந்த மாதிரி ஹீரோவோட பையனை அவன் தான் கடத்தி கொலை பண்ண மாதிரியும் ஹீரோக்கு தெரியணும். அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து உன்னை கொலை பண்ணணும், இதனாலேயே ஹீரோ வந்து ஜெயிலுக்கு போகணும், கோமா ஸ்டேஜ்ல இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிக்கிறாங்க. மேபி அது டேனியா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணா அதுதான் கிடையாது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டேனி அந்த ப்ரீ கிரைம் சிஸ்டமோட ஹெட் கூட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஹெட் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலா பேசிட்டு இருக்கும் போதே அந்த ஹெட் பாத்தீங்கன்னா டேனியை போட்டு தள்ளிடுறாங்க. என்னடா இது பயங்கரமான ட்விஸ்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரீ கிரைம் சிஸ்டம்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விசுவல் ஒன்று வந்திருக்கும். படத்தோட ஹீரோ மட்டும் பார்த்திருப்பாரு. யாரோ ஒரு லேடி தண்ணிக்குள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னடா ஒரு விசுவல், எந்த ஒரு கொலையுமே நடக்காத மாதிரி ஒரு விசுவல் வந்துட்டு போதே அப்படின்னு அந்த ஒரு விசுவலை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக ப்ரீ கிரைம் சிஸ்டமோட பழைய டேட்டா பேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி பண்ணும்போது தான் ஒரு கொலை நடந்திருக்கிறது தெரியும். ஆனா அந்த கொலை யார் பண்ணாங்க அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த இடத்துல பண்ண அந்த கொலையை யாருன்னா இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டமோட ஹெட் தான். அவர் கொலை பண்ணப்பயே இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம் வந்து நாம பண்ண கொலையை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால இவர் தான் இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டமோட ஹெட் ஆக்குறாருல. ஸோ இங்க இருக்கிற விஷயங்கள் ஒரு கொலையை எப்படி கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா பிளான் பண்ணி கொலை பண்ணியிருப்பாரு. ஸோ அதனாலேயே இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம் இந்த கொலையை கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ட்ரிக்கா யோசிச்சு பிளான் பண்ணி அந்த வீடியோவை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா மட்டும்தான் அந்த கொலை எப்போ நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, அந்த கொலையை எப்படி இந்த விசுவல் காமிக்குது, 2 தடவை காமிக்குதா இல்லை வேற வேற ஆங்கிள் இருந்து விசுவல்ல காமிக்குதா, யாரோ ஒருத்தர் பயங்கர இன்டெலிஜென்ஸா யோசிச்சு பார்த்தா மட்டும்தான் அந்த கொலையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டமோட ஹெட் பார்த்தீங்கன்னா அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஹீரோ மட்டும் எப்படியோ ஒன்று பார்த்துட்டதால அதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஹெட் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஹீரோ தான் இந்த ப்ரீ கிரைம் சிஸ்டம்ல விசுவலை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு ஆளு. ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளு தான். மேபி கண்டுபிடிச்சிட கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் அவனோட கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே அவனோட சோக கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனோட பையனை கொலை பண்ண ஒரு ஆளை அவன் கண்ணுக்கு காமிக்கும் போது கண்டிப்பா அவன் கோபத்துல அந்த ஆளை கொன்னுடுவான். இதனாலேயே ஜெயில போட்டுடலாம், அதாவது கோமா ஸ்டேஜ்ல வச்சிடலாம் அப்படிங்கறத அவரோட பிளான். ஸோ இதுதான் நடந்திருக்கிற விஷயமே. இதனாலேயே அவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த ஆப்போசிட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டேனி அப்படிங்கிற அந்த ஆளை கொன்னுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோக்கு தெரிஞ்சது இந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் ப்ரீ கிரைம் டிபார்ட்மெண்ட்டோட அந்த ஹெட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுறாங்க. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படம் முடியுது. இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த 2054 அப்படிங்கிற வருஷத்தை பேஸ் பண்ணி எடுத்ததால ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத சூப்பராக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.